வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. புதிதாக கொண்டுவரப்பட்ட 3 கிரிமினல் சட்டங்களும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும். மத்திய அரசு அறிவிப்பு. நாம் செயல்படுத்திய திட்டங்களை பட்டியல் போட்டால் ஒரு நாள் போதாது. வெற்று அறிவிப்புகளை வெளியிடும் அரசு திமுக அரசு கிடையாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாரதிய ஜனதாவில் இணைந்தார் விஜயதாரணி. அதிமுக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும், விரைவில் அதனை அறிவிப்போம் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கங்கையில் புனித நீராட சென்றபோது கோர விபத்து, டிராக்டர் குளத்தில் கவிழ்ந்து 22 பேர் பலி. இனி விரிவான செய்திகளை காணலாம். புதிதாக கொண்டுவரப்பட்ட 3 கிரிமினல் சட்டங்களும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுவரப்பட்ட குற்ற சட்டங்களுக்கு மாற்றாக புதிய குற்றவியல் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டன. இந்திய தண்டனை சட்டம் 1860க்கு பதில் பாரதிய நியாய சன்ஹிதா என்ற பெயரில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்திய ஆதார சட்டம் 1872க்கு பதில் பாரதிய சாக்சியா என்ற பெயரிலும், குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898க்கு பதில் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்ற பெயரிலும் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய குற்றவியல் சட்டங்கள் வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அடுத்த 100 ஆண்டுகளுக்கு பொருந்தும் வகையில் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு புதிய குற்ற சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாம் செயல்படுத்திய திட்டங்களை பட்டியல் போட்டால் இன்று ஒரு நாள் போதாது என்றும், வெற்று அறிவிப்புகளை வெளியிடும் அரசு திமுக அரசு கிடையாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் ரூபாய் 2465 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 95 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்தார். மேலும் ரூபாய் 1802 கோடி மதிப்பீட்டிலான 39 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். அப்போது நாளொன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது என்றும், எனது இதயத்திற்கு நெருக்கமான திட்டம் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் என்றும், நாம் செயல்படுத்திய திட்டங்களை பட்டியல் போட்டால் இன்று ஒரு நாள் போதாது எனவும், வெற்று அறிவிப்புகளை வெளியிடும் அரசு திமுக அரசு கிடையாது என்றும், நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் நிதி நெருக்கடியிலும் குடிநீர் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். மீஞ்சூர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூலம் வடசென்னை மக்கள் பயன்பெறுகின்றனர் என்றும், அதேபோல் நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூலம் தென்சென்னை மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நடைபெற்றிருக்கக்கூடிய பணிகளை நான் பட்டியல் போட்ட இன்று ஒரு நாள் போதாது. அமைச்சர் கே நேரு அவர்கள் அவர் மாதிரியே அவர் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் முடுக்கிவிட்டு தமிழ்நாட்டோட உள்கட்டமைப்பை பிரமிப்பு ஊட்டக்கூடிய வகையில மாத்திக்கிட்டு இருக்கிறார். நகர்ப்புற மக்களோட அவசிய தேவையான கல்வி, மருத்துவம், குடிநீர், சாலைகள் போன்றவற்றை முறையா சரியா நம்முடைய அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு. இதைவிட குடிநீரோட தேவையை யாராலும் விலக்கி சொல்லிட முடியாது. பாஜக தலைமையகத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் விஜயதாரணி பாரதிய ஜனதாவில் இணைந்தார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என தேர்தல் களம் களை கட்டியுள்ளது. இந்த நிலையில் கட்சியில் தனக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் தலைமை மீது விஜயதாரணி அதிருப்தியில் இருப்பதாகவும், பாஜகவில் இணையப் போவதாகவும் கடந்த சில நாட்களாகவே தகவல்கள் பரவி வந்தன. இதனை காங்கிரஸ் கட்சி மறுத்து வந்தது. இந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார்.
டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் பொதுச் செயலாளர் அருண் சிங் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் விஜயதாரணி பாஜகவில் இணைந்தார். அதிமுக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும் என்றும் அதனை விரைவில் அறிவிப்போம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை கழகத்தில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாடாளுமன்றத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் வகையில் தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம் என்கிற முழக்கத்துடன் கூடிய லட்சினை மற்றும் AI தொழில்நுட்பத்துடன் ஜெயலலிதா பேசிய பிரச்சார ஆடியோ வெளியிடப்பட்டது. ஆடியோவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் கூட்டணி குறித்தும் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக மக்களின் ஒருமித்த ஆதரவோடு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் நிச்சயம் எங்களை வெற்றி பெற செய்வார்கள் என்றும் விரைவில் அதிமுக தலைமையில் புதிய கூட்டணி அமைக்கப்படும் என்றும் அதனை விரைவில் அறிவிப்போம் என்றும் தெரிவித்தார். மேலும் எங்களிடம் மத்திய அரசின் அதிகாரமோ மாநில அரசின் அதிகாரமோ இல்லை எனவும் எங்கள் கட்சியின் இதய தெய்வங்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் நல்லாசி உள்ளது எனவும் 2,06,00,000 தொண்டர்கள் எங்களுக்கு பலமாக உள்ளனர் எனவும் தமிழக மக்களும் எங்களை ஆதரிக்க தயாராகிவிட்டனர் எனவும் தெரிவித்த அவர், இந்தியா கூட்டணியில் ஒவ்வொரு சக்கரமாக கலன்று கொண்டு இருக்கிறது என்றும் 4 சக்கரங்கள் ஒன்றாக இருந்தால்தான் காரை ஓட்ட முடியும் என்றும் இந்தியா கூட்டணி தற்போது சக்கரம் இல்லாத கார் போல் உள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும். வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விஷமைத்தனமான பிரச்சாரத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் விரைவில் வரும். தேர்தல் அறிவிக்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய கூட்டணி சிறப்பாக அமையும். அனைவரையும் அழைத்து அதை தெரிவிப்போம். உத்தரப்பிரதேசத்தில் விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் காஸ்கஞ்ச் மாவட்டத்தில் இன்று டிராக்டர் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் உள்ள குளத்திற்குள் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதில் டிராக்டரின் ட்ரெய்லரில் இருந்த 7 குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 22 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்தனர். காதர்கஞ்ச் பகுதியில் உள்ள கங்கை நதியில் புனித நீராடுவதற்காக சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் கூறியுள்ளார். மேலும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். அரக்கோணத்தில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கண் அறுவை சிகிச்சை அரங்கத்தை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனையில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் கண் அறுவை சிகிச்சை கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் மற்றும் அமைச்சர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிப்காட் வேண்டாம் என போராடும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என கனிமொழி MP வேலூரில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் கருத்து கேட்பு கூட்டமானது வேலூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கல்லூரி உரிமையாளர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்தனர். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், நந்தகுமார் ஈஸ்வரப்பன், நல்லதம்பி, அமலு வில்வநாதன் மற்றும் சென்னை மேயர் பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இவ்வாறு தெரிவித்தார். விவசாயிகளோட போராட்டத்தை தொடர்ந்து இந்த அரசு ஒரு கிட்டத்தட்ட ஏதோ கிரிமினல்ஸ் நடத்துறது போல, அதை விட மோசமா டெரரிசம் நடத்துறது போல தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அவங்க மேல கண்ணீர் புகை வீசுறது, இரும்பு கொண்டு போய் அவங்க வரக்கூடிய பாதையில அந்த கம்பிகளை வீசி எறியது, இப்படி தொடர்ந்து அச்சுறுத்தல், பல இடங்கள்ல கைது என்று தொடர்ந்து அவங்க அந்த விவசாயிகள் நியாயத்துக்காக போராடக்கூடிய விவசாயிகளுடைய குரலை கேட்பதற்கு கூட அவங்க தயாராக இல்லை. அதுதான் கேட்டு போன சென்ற கேள்விக்கு கூட எதிர்கட்சிகளை மட்டும் இல்லை, அவங்களை எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய ஊடகங்களுடைய நிலை இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் நடைபெற்ற காவல்துறை தேர்வை ரத்து செய்வதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது.
உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் காவல்துறையில் சுமார் 60,000 காலி பணியிடங்களை நிரப்ப எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வை சுமார் 50 லட்சம் பேர் எழுதினர். இந்நிலையில் காவல்துறை பணியிடங்களுக்காக கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் நடைபெற்ற தேர்வை ரத்து செய்வதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்வுக்கு முன்னரே வினாத்தாள் கசிந்து சமூக வலைதளங்களில் பரவியதாக வெளியான புகாரின் அடிப்படையில் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் போலீஸ் ரிசர்வ் சிவில் காவலர் பணியிடங்களுக்கான தேர்விற்காக நடத்தப்பட்ட தேர்வை ரத்து செய்து அடுத்த 6 மாதங்களுக்குள் மறுதேர்வு நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவிற்காக அதிமுக சார்பில் வைக்கப்பட்ட பேனரை மறைத்து OPS ஆதரவாளர்கள் பேனர் வைத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அலுவலகம் முன்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவிற்காக OPS ஆதரவாளர்கள் நகராட்சி அலுவலகத்தில் முதன்முறையாக அனுமதி பெற்று பேனர் வைப்பதற்காக வந்தபோது அதிமுக சார்பில் அனுமதி இல்லாமல் பேனர் வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அதிமுகவினர் வைத்த பேனரை மறைத்து OPS ஆதரவாளர்கள் பேனரை நிறுவினர். இதனால் அதிமுகவினருக்கும் OPS ஆதரவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அதிமுக தரப்பில் வைக்கப்பட்டுள்ள பேனரை OPS ஆதரவாளர்கள் கிழித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அனுமதி பெறாமல் அதிமுகவினர் வைத்த பேனரை அகற்றி நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்தியா கூட்டணி ஆட்சி மலரும் போது பாஜக டெபாசிட்டை இழந்து பழைய நிலையை அடையும் என்று பெரம்பலூரில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டியளித்தார். பெரம்பலூரில் எழுத்தாளரும் ஓவிய ஆசிரியருமான தாகிர் பாட்ஷா எழுதிய பூக்களுக்கு உன்வாசம் பிரியாணி கடை எனும் நூல்களின் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா சுற்றுலா மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் மீறப்பட்டிருக்கின்றன. வேலை வாய்ப்பை அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை. இந்த நாட்டின் வருவாயில் ஏறத்தாழ 44 விழுக்காடு ஒரு விழுக்காட்டினருக்கு மட்டும் அம்பானி அதானி உள்ளிட்ட பாஜகவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே சென்றிருக்கின்றதை தவிர வறுமையின் பிடியிலிருந்து மக்களை உயர்த்துவதற்கான எந்த விதமான உருப்படியான திட்டமும் இல்லை. வெறுமனே விளம்பர மாயாஜாலங்களை நடத்தி வருகிறார்கள். அதை மூடுவதற்காக அவர்கள் ஆன்மீகத்தினுடைய போர்வைக்குள் நுழைகிறார்கள். இலங்கை கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்தியா மற்றும் இலங்கை இடையே நடுக்கடலில் கச்சத்தீவு உள்ளது. இந்த தீவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க புனித அந்தோணியார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புனித அந்தோணியார் திருக்கோயில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் புனித அந்தோணியார் திருவுருவப் படம் பதித்த கொடியினை யாரை மாவட்டம் மறையர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் கொடியேற்றி தொடங்கி வைத்தார். இதையடுத்து திருப்பலி மற்றும் சிலுவை பாதை நடைபெற்றது. இந்த கொடியேற்றமானது தமிழக பங்கு தந்தையும் இலங்கை பங்கு தந்தையும் இணைந்து கொடியேற்றுவது வழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் தமிழக மீனவர்கள் திருவிழாவை புறக்கணித்த காரணத்தினால் இலங்கை பங்கு தந்தை கொடியேற்றி திருவிழாவை தொடங்கினார். தமிழக பக்தர்கள் புறக்கணித்ததால் இலங்கையில் இருந்து சுமார் 400 பக்தர்கள் மட்டுமே விழாவில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த வரும் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பினர் சேலத்தில் தெரிவித்துள்ளனர். அகில இந்திய கட்டுமான சங்கம், தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு மற்றும் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு சார்பில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு குறித்தான ஆலோசனை கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்டுமான பணிக்கு அத்தியாவசிய தேவையான கருங்கல், ஜல்லி உள்ளிட்டவற்றின் விலை உயர்வு குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய கட்டுமான சங்கத்தின் மாநில தலைவர் சங்கு, கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக அரசின் கவனத்தை ஈர்க்க வரும் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசாங்கத்துடைய தவறான கொள்கையால் கல்குவாரி சங்கங்கள், கல்குவாரி நடத்துபவர்களுக்கு பசுமை தீர்ப்பாயம் மற்றும் மெயின்ஸ் பிளானிங் என்ற ஒன்றை திட்டத்தை மத்திய சர்க்கார்
சொல்லியதால் அதை அமல்படுத்துகின்ற சூழ்நிலை மாநில சர்க்காருக்கு ஏற்பட்டது. அதனால் கல்குவாரி நடத்துபவர்களால் 15 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த விலையை இப்பொழுது கொடுக்க முடியவில்லை என்பது அவருடைய. தூத்துக்குடி கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 725 கிலோ பீடி இலை பண்டல்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி தாளமுத்து நகர் மொட்டை கோபுரம் பகுதியில் இருந்து இலங்கைக்கு பீடி இலை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து ஆகியவை கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கடற்கரை பகுதியில் படகில் சரக்குகளை ஏற்றுவதற்காக நின்று கொண்டிருந்த வேனை சோதனை செய்தனர். அதில் இலங்கைக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 மூட்டைகளில் இருந்த 725 கிலோ பீடி இலைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 18 மூட்டைகளில் இருந்த சுமார் 18,000 பூச்சிக்கொல்லி மருந்து பாக்கெட்டுகளையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய லோடு வேனையும் பறிமுதல் செய்து தப்பி ஓடிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். செஞ்சி அருகே நள்ளிரவில் சாலையோர விவசாய கிணற்றில் ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் அண்ணன் தம்பிகளான 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஈச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த யுவராஜ் சத்யா தம்பதியினருக்கு 9 வயதில் ஹரிபிரசாந்தும் 7 வயதில் பிரகதீஷ் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இவர்கள் சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பௌர்ணமி தினத்தையொட்டி குடும்பத்துடன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு நள்ளிரவு 11 மணி அளவில் மீண்டும் வீடு திரும்பினர். வரும் வழியில் உறவினர்கள் பொன்னி, பாஞ்சாலி, உதயகுமார், ஆகாஷ், அம்மச்சி ஆகிய 5 பேருடன் 9 பேரும் சேர்ந்து ஆட்டோவில் பயணித்த போது கப்பை கிராமத்தின் அருகே சென்றபோது ஆட்டோ சாலையோர தடுப்பு கட்டையில் மோதி தூக்கி வீசப்பட்டு அருகில் இருந்த சுமார் 35 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் மூழ்கியது. இதில் யுவராஜ் தலையில் பலத்த காயங்களுடனும் 7 பேர் லேசான காயங்களுடனும் உயிர் தப்பிய நிலையில் யுவராஜின் குழந்தைகள் ஹரிபிரசாத் மற்றும் பிரகதீஷ் ஆகியோர் ஆட்டோவுடன் சேர்ந்து தண்ணீரில் மூழ்கினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு செஞ்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் ஆட்டோவுடன் 2 சிறுவர்களையும் சடலமாக மீட்டனர். இதனையடுத்து விபத்து குறித்து செஞ்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெற்றோர் கண்முன்னே 2 பிள்ளைகளும் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் செஞ்சி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பர்கூர் அருகே 30 அடி பள்ளத்தில் வேன் கவிழ்ந்த விபத்தில் 15ற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பர்கூர் மலைப்பகுதி மணியாச்சி பள்ளம் என்ற இடத்தில் சிறிய சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 25க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்த நிலையில் 15க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதில் 7 பேர் மேல் சிகிச்சைக்காக பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். கோவில் நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த இவர்கள் அனைவரும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவிட்டு மீண்டும் ஊர் திரும்பும் போது இச்சம்பவம் நடைபெற்றதாக போலீசார் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டையில் பொதுமக்கள் கோரிக்கையான நியாய விலைக் கடையை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் பங்கேற்று திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் 2 மற்றும் 3வது வார்டில் நியாய விலைக் கடை அமைக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். பல நாள் கோரிக்கையான நியாய விலைக் கடையை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜெய்சங்கர், நகராட்சி ஆணையர் இளவரசன், வட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இலங்கையில் இருந்து தங்கம் கடத்தி வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் சோதனை போது படகில் இருந்து கடலில் வீசிய கடத்தல் மர்ம பார்சலை 2வது நாளாக தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வேதாளை சிங்கி வளைக்குச்சி மீனவ கிராம கடல் பகுதியில் அதிகாலை இலங்கையில் இருந்து படகு மூலம் தங்கம் கடத்துவதாக வந்த தகவலின் அடிப்படையில் மத்திய வருவாய் புலனாய்வு துறை மற்றும் இந்திய கடலோர காவல் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஒரு படகில் 3 பேர் வந்ததும் கடலோர காவல் படையினரை கண்டதும் படகிலிருந்து மர்ம பார்சலை கடலில் தூக்கி வீசிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றனர். இதனையடுத்து கடத்தல் படகை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடலில் வீசிய மர்ம பார்சலை தூத்துக்குடியைச் சேர்ந்த 4 முத்துக்குளிக்கும் மீனவர்களின் உதவியுடன் பல மணி நேரத்திற்கு மேலாக கடலில் தேடி வருகின்றனர். தொடர்ந்து தப்பிச் சென்றவர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். கடலில் தங்கம் வீசப்பட்டதா இல்லை வேறு ஏதும் போதைப் பொருள் பார்சலை வீசிவிட்டு சென்றார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
முறைத்து பார்த்தது குற்றம் என கூறி இளைஞர் ஒருவரை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் தென்காசியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி நகர பகுதியில் உள்ள மங்கம்மாள் சாலை பகுதியைச் சேர்ந்தவர் வினோத். இவரை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்துவிட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் விரைந்து சென்ற போலீசார் வினோத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் வினோத்தை கொலை செய்த நபர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த காசி விஸ்வநாதன் மற்றும் இசக்கி ராஜா என்பதும் இவர்கள் 2 பேரும் கடையநல்லூர் பகுதியில் பதுங்கி இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து 2 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் வினோத் என்பவர் அடிக்கடி முறைத்தபடி பார்த்ததால் கோபத்தில் வினோத்தை சரமாரியாக வெட்டி கொலை செய்ததாகவும் ஒப்புக்கொண்டனர். முறைத்து பார்த்ததால் இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தென்காசியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோவில் பண்டிகை கடந்த வாரம் பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து பக்தர்கள் கங்கணம் கட்டி விரதமிருந்து வந்தனர். இதையடுத்து நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பெண்கள், சிறுவர்கள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பிரசித்தி பெற்ற அழகர் கோவில் ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் கஜேந்திர மோட்சம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் திருக்கோவிலில் வலம் வந்து கஜேந்திரனுக்கு மோட்சமளிக்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேவனாம்பட்டினம், கடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து அதிகாலை முதல் பொதுமக்கள் உற்சவ மூர்த்திகளை அலங்கரித்து டிராக்டர், மினி லாரி போன்றவற்றில் அமர்த்தி கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரைக்கு கொண்டு வந்து சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் கடலில் புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர். சிலர் மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தனர். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள காமாட்சியம்மன் திருக்கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவம் கடந்த 15ஆம் தேதி காலையில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10ஆம் நாள் விழாவில் காமாட்சியம்மன், லட்சுமி, சரஸ்வதி ஆகியோர் நீல நிற பட்டுடுத்தி மனோரஞ்சித மல்லி உள்ளிட்ட பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு யாகசாலை அருகே எழுந்தருளினர். அதன் பின்னர் ஆதிசங்கரர் முன் செல்ல மேளதாளங்கள் முழங்க வேத பாராயண கோஷ்டியினர் வேதங்கள் பாடி வர காஞ்சிபுரம் நகரின் 4 ராஜ வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆயிரக்கணக்கானோர் ஆங்காங்கே காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வலங்கைமான் அருகே நல்லூர் ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் மாசி மக திருவிழாவை முன்னிட்டு உற்சவரின் வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் திருக்கைலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனம் குரு மாகா சன்னிதானம் கலந்து கொண்டார். விருத்தாச்சலம் மணிமுக்தாற்றில் மாசி மக திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை முதல் பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மாசி மகத்தையொட்டி விருத்தாச்சலம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் குடிநீர் வசதி, கழிவறை உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த மாசி மக திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மன்னார்குடியில் வானக்கார தெருவில் உள்ள பழமை வாய்ந்த காளியம்மன் கோவிலில் மாசி மாதம் திருவிழா நடைபெற்றது. உலக நன்மை வேண்டி 1508 குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதையடுத்து காளியம்மனுக்கு பல்வேறு திரவியங்களை கொண்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வில்வனேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மாசி மகத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஆற்றில் நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர். பின்பு அனைவருக்கும் கோவில் முன்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விக்னேஸ்வரரை வழிபட்டு சென்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுகவினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். அதனை தற்போது தொகுப்புகளாக காணலாம். ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுனன் தலைமையில் அவினாசி ரோட்டில் உள்ள ஜெயலலிதாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு கோவை மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் வேலுச்சாமி, சிங்காநல்லூர் தொகுதி எம்எல்ஏ ஜெயராம், புறநகர் தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் என்ஜினியர் சந்திரசேகர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஏழை எளியவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் ஒன்றிய துணை செயலாளர் கோதண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
திருச்சி திருவெரும்பூர் கணேசா ரவுண்டானாவில் உள்ள ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் குமார் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருவெரும்பூர் ஒன்றிய செயலாளர் எஸ் ராவணன், SKT கார்த்திக், அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கார்த்திக், கழக நிர்வாகிகள், வட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் கழக சார்பில் சோமரசம்பேட்டை பகுதியில் உள்ள ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி, மணிகண்டம் ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள், வேஷ்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி, சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் புல்லட் ஜான் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அதிமுக திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் சீனிவாசன் தலைமையில் திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் அரவிந்தன், மாணவர் அணி மாவட்ட செயலாளர் இப்ராம் ஷா, பகுதி கழக செயலாளர்கள் அன்பழகன், முஸ்தபா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் KV குப்பம் தொகுதிக்குட்பட்ட சாமுண்டிபுரம் கிராமத்தில் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா சாமுண்டிபுரம் கிளை செயலாளர் வைரமணி தலைமையில் நடைபெற்றது. பின்னர் ஒன்றிய செயலாளர் வனராஜ், செருவங்கி பஞ்சாயத்து தலைவர் சாந்தி மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக கட்சி கொடியினை ஏற்றி வைத்து ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளியோருக்கு வேஷ்டி, சேலைகள், அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட பிரதிநிதி கோபி, ஒன்றிய இளைஞரணி நிர்வாகிகள் கார்த்தி, தினேஷ், மகளிர் அணி யுவராணி, பவித்ரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் பஜார் வீதியில் முன்னாள் அம்மா பேரவை செயலாளர் அருள் பழனி ஏற்பாட்டில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான ராமச்சந்திரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கநாதன், துரிஞ்சாபுரம் ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ், மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நகர அதிமுக சார்பில் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாள் அதிமுக அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. பின்னர் பேரணியாக சென்று கோபாலசமுத்திரம் வீதியில் உள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சிலைக்கு முன்னால் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் சிவ ராஜமாணிக்கம், நகர செயலாளர் குமார், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன்வாசுகிராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் 76வது ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அஇஅதிமுக ஒன்றிய செயலாளர் மயில்சாமி, கிழக்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் பாலு, சின்னாலப்பட்டி நகர செயலாளர் சக்கரபாணி, அஇஅதிமுக பொருளாளர் சங்கம் மாவட்ட துணை செயலாளர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு குன்னூர் நகர செயலாளர் சரவணகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் நகர துணை செயலாளர் ராம்குமார், ATP மாநில இணை செயலாளர் ஜெயராமன் மற்றும் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் குருமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக தலைமை கழகத்தின் சார்பாக ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நகர கழக செயலாளர் KB சந்தோஷம் மற்றும் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் முத்துக்கடை, நவல்பூர், பழைய பேருந்து நிலையம், ஆற்காடு, கலவை, திமிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் அதிமுக நகர செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதற்கு முன்னதாக அண்ணா மற்றும் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து கழக கொடியை ஏற்றி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வடமதுரையில் உள்ள ஜெயலலிதாவின் படத்திற்கு ஒன்றிய செயலாளர் மகேந்திரன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் 500 பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் நிர்வாகிகள் ராஜீவ்காந்தி, தமிழ் மன்னன் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் அருகே ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அதிமுக கழக கொடியேற்றி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள், வேஷ்டி, சேலை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் செந்தில்குமார், மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் பிரபு பலர் கலந்து கொண்டனர். ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மடிப்பாக்கம் மற்றும் பாலாஜி நகர் பகுதிகளில் 188வது வட்ட கழக செயலாளர் ராமதாஸ் தலைமையில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் 188வது வட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. புதிதாக கொண்டுவரப்பட்ட 3 கிரிமினல் சட்டங்களும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும். மத்திய அரசு அறிவிப்பு. நாம் செயல்படுத்திய திட்டங்களை பட்டியல் போட்டால் ஒரு நாள் போதாது. வெற்று அறிவிப்புகளை வெளியிடும் அரசு திமுக அரசு கிடையாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. மத்திய இணையமைச்சர் எல். முருகன் முன்னிலையில் பாரதிய ஜனதாவில் இணைந்தார் விஜயதாரணி. அதிமுக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும், விரைவில் அதனை அறிவிப்போம் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கங்கையில் புனித நீராட சென்றபோது கோர விபத்து, டிராக்டர் குளத்தில் கவிழ்ந்து 22 பேர் பலி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.